தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கான தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. நாளை மனுக்கள் பரிசீலனை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம். துறை சார்ந்த திட்டங்களின் நிலை குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். இரண்டாயிரத்து 26 தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும். இந்த கூட்டணி திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் என்றும் மதுரை பொதுக்குழு கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. திமுக அரசு 100% தோல்வியடைந்து விட்டது என அமித்ஷா விமர்சனம். திமுக அரசு ஊழலில் திளைத்துக் கொண்டிருப்பதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. டாஸ்மாகில் 39,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமித்ஷா பரபரப்பு குற்றச்சாட்டு. மக்களுக்கு செய்யும் நன்மைகளை விட திமுக ஆட்சியில் ஊழல்தான் மிகுந்துள்ளது என்றும் பேச்சு. எங்கிருந்தாலும் தன் சிந்தனைகள் தமிழ்நாட்டை பற்றியே இருக்கும் என அமித்ஷா பேச்சு. முருக பக்தர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்தி காட்டுவோம் எனவும் உறுதி. திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என சொல்கிறது திமுக. பல ஆயிரம் ஆண்டுகளாக பக்தர்கள் வழிபட்டு வந்த மலையை பிரிவினைவாதத்தால் பயன்படுத்திக் கொள்வதாகவும் அமித்ஷா குற்றச்சாட்டு. பாஜக வலுவாக உள்ள 50 தொகுதிகளை தேர்வு செய்ய வேண்டும். மதுரையில் நடைபெற்ற பாஜக மையக்குழு கூட்டத்தில் அமித்ஷா பேசியதாக தகவல். அமித்ஷா பெயரை கேட்டாலே திமுகவினருக்கு ஷாக் அடிக்கிறது என நயினார் நாகேந்திரன் பேச்சு. பொய் புரட்டு பேசி மக்களை ஏமாற்றுவதுதான் திராவிட மாடல் என்றும் விமர்சனம். திமுகவை வீட்டிற்கு அனுப்புவதற்கான திட்டங்களை வகுத்தளித்து அறிவிப்பதற்காக அமித்ஷா வந்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் நிம்மதி இல்லாத சூழல் உள்ளதாகவும் அண்ணாமலை பேச்சு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அமித்ஷா சாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் அமித்ஷாவுக்கு மாலை அணிவித்து மரியாதை. திமுக ஆட்சியில்தான் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டது. பேருந்து முனையத்தின் வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாமல் சிலர் விமர்சித்து வருவதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றச்சாட்டு. பாமகவில் உட்கட்சி பிரச்சினை விரைவில் முடிவுக்கு வரும் என ராமதாஸ் பேட்டி. கூட்டணி மாநில கட்சியுடனா அல்லது தேசிய கட்சியுடனா என்பது குறித்து 2 அல்லது 3 மாதங்களில் தெரிந்துவிடும் என்றும் விளக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு மிக நெருங்கிய நண்பர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நான் சந்தித்தது இல்லை எனவும் ராமதாஸ் பேட்டி. பக்ரீத் பண்டிகை விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாட்டில் வருகிற 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
கொலம்பியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.5 பதிவான நிலையில் வீதிகளில் மக்கள் தஞ்சம். இந்தியாவில் கொரோனா தொற்றால் உயிரிழப்போர் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிப்பு. நடப்பாண்டில் இதுவரை 59 பேர் கொரோனா தொற்றுக்கு பலியானதாக தகவல். கொலம்பியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.5 பதிவான நிலையில் வீதிகளில் மக்கள் தஞ்சம். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் பட்டத்தை தக்க வைத்தார் ஸ்பெயினின் அல்காரஸ். இத்தாலியின் சின்னருடனான இறுதிப் போட்டியில் த்ரில் வெற்றி. இங்கிலாந்தில் தொடங்க இருக்கும் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர். சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி பயிற்சியை தொடங்கியது. ஆர்யா நடிக்க இருக்கும் 36வது திரைப்படம். படத்தின் டைட்டில் டீசர் இன்று வெளியாகிறது. தக் லைஃப் படத்தில் இடம்பெற்றுள்ள முத்தமழை பாடலுக்கு இயக்குனர் செல்வராகவன் புகழாரம். நாடி நரம்பெல்லாம் சிலிர்த்து போனதாக எக்ஸ் தளத்தில் நிகழ்ச்சி பதிவு.